ரிப்பீட்டட் நம்பர்ஸை வந்து இது பண்ணிவிட்டு அந்த என்னென்ன நம்பர் இருக்கோ அதுக்குரிய நியூமராலஜிக்கல் எண்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்களை வந்து வடிவமைச்சு தான் வேண்டுதல் வைக்கிறீங்களோ இல்லை பிரார்த்தனை வைக்கிறீங்களோ, எதை நீங்கள் அடையணும்னு ஒரு அஃபர்மேஷன் வைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அடைஞ்சிட்டதா, இந்த சிஜில் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிட்டதா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிஜிலை வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி பாட்டிலில் வச்சுக்கணும். தண்ணி பாட்டிலில் வச்சுட்டு நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கக்கூடிய கிளாஸை கூட வச்சுட்டு இந்த 3 ஃபிங்கரை வந்து அந்த வாட்டருக்கு வந்து நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க. நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்பை இது பண்ணி அதுக்கு ஒரு சக்தி கொடுத்து அந்த இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்ருப்போம். இவன் பணம் வர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறானான்னு ஒருத்தன் வந்து அப்படி ஒரு பெருமூச்சு விட்டானாலே $369 ஒரு யூனிவர்சலான ஒரு நம்பர். அது வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வந்து அந்த 369 பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பிரபஞ்சத்தோட சீக்ரெட்டே அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நற்பவி நம்பிராஜ் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நற்பவி, எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கும் சார். இன்றைய நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய நேயர்களுக்காக இந்த கடன் பிரச்சனை தீரணும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு தீரணும், பண வரவு அதிகரிக்கணும். இதற்கு வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? ஏன்னா பொதுவா நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய பரிகாரங்கள் பத்தி பேசியிருக்கோம். இந்த பரிகாரங்கள் இல்லாம புதுசா வேற ஏதாவது விஷயம் இந்த கடன் அடையறதுக்கும் பண வரவை பெருக்கிறதுக்கும் இருக்கா? அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. பொதுவாக வந்து சிஜில்ஸ் வந்து நாமளே உருவாக்கவும் முடியும். நம்ம ஒரு அஃபர்மேஷன்ஸை உருவாக்கிட்டு அதில் வந்து அந்த லெட்டர்ஸை வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அதுபடி வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸை வந்து இது பண்ணிவிட்டு அந்த என்னென்ன நம்பர் இருக்கோ அதுக்குரிய நியூமராலஜிக்கல் எண்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்களை வந்து வடிவமைச்சு தான் இந்த சிஜிலே வந்து அவங்க உருவாக்குறாங்க. இப்போ உதாரணமாக ஐஎம் ஹாப்பின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஐஎம் ஹாப்பியில் எத்தனை தடவை வருது, ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா 2 ஹாப்பியில் ஒன்று வரும், ஐஎம்மில் ஒன்று வரும். அப்போ அந்த 2க்கு ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து ஏக்கு வந்து நியூமராலஜியில் என்ன நம்பரோ அந்த நம்பரை போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லூசு கிரீட்னு ஒரு இது இருக்குது. அதாவது லூசு கிரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சைனீஸ் கண்டுபிடிச்ச ஒரு மிக முக்கியமான ஒன்று. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்து இந்த 9 நம்பருங்க இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரை வந்து ஒரு பாக்ஸில் அடக்கி அதை வந்து நம்ம டிரைவேஷன் பண்ணி நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் இருந்ததுன்னா நமக்கு எதெல்லாம் கிடைக்காது, அதிகமான நம்பர்கள் இருந்தால் எதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இவங்க சிஜிலேயே வந்து அந்த லூசு கிரீட் நம்பர்ஸ் மூலமாக தான் வந்து அதை வந்து வரைகிறாங்க, அதை வந்து இது பண்ணுறாங்க, ஒரு குறியீடாக கொண்டு வராங்க. ஸோ அப்படி தான் வந்து சிஜில நம்ம வி கேன் கிரியேட் அவர் ஓன் சிஜில்ஸ். ஓகே. நமக்கு வந்து ஐ ஏர்ன் லாட்ஸ் ஆஃப் மணி, ஐ எம் எ மில்லினியர்னு கூட இது பண்ணி அதை வந்து நம்ம சிஜில் வடிவத்தில் கொண்டு வர முடியும், கஸ்டமைஸ்டா. கண்டிப்பாக அதுக்கு இது இருக்குது. இதுதான் ஃபார்முலா. அந்த லூசு கிரீடை போட்டுக்கணும், நியூமராலஜியில் என்னென்ன லெட்டர்ஸ்க்கு என்னென்ன நம்பர்ஸுங்கிறத இது பண்ணிக்கணும். ரிப்பீட்டடாக வர இதில் வந்து 4 தடவை வந்ததுன்னா ஒரு மட்டும் எடுத்துக்கணும். அந்த ஏக்கு நியூமராலஜியில் என்ன நம்பர்னு இது பண்ணி அந்த லூசு கிரீடில் அதை கனெக்ட் பண்ணணும். 1லேருந்து 2 கனெக்ட் பண்ணுவாங்க, 3 கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லை 4லேருந்து 5 கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் எப்படி வேணால் வரையலாம், ஒரே மாதிரி தான் வரையணும் அப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க சிஜியில் அவங்க உண்மையிலேயே நீங்கள் ஒரு சிஜியில் வந்து நீங்களாக வடிவமைச்சிங்கன்னா அதுக்கு தான் மிகப்பெரிய அளவு சக்தி வந்து வேலை செய்யும். அப்போ அந்த சிஜியில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்குன்னு நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பில்லோ மெத்தட். பில்லோ மெத்தட்னா என்னென்னா, நம்ம சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல தலையணை மந்திரம் அப்படிங்கிற மாதிரி தான். உங்கள் தலையணைக்கு அடியில் நீங்கள் நல்லா நிம்மதியாக படுக்கும்போது அந்த சிஜிலை வந்து வச்சுட்டு நீங்கள் எதுக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ இல்லை பிரார்த்தனை வைக்கிறீங்களோ, எதை நீங்கள் அடையணும்னு ஒரு அஃபர்மேஷன் வைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அடைஞ்சிட்டதா, இந்த சிஜில் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிட்டதா நீங்கள் நினச்சிங்கன்னா
அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் மேலே ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இது இருக்கும். நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இல்லை நான் ஒரு பைலட் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். அப்போ அந்த மாதிரியான இதுக்கு அந்த சிஜில் டிசையர் ஜாப்னே இருக்குது. டு கெட் தி டிசையர் ஜாப் வாட் வி வாண்ட், நாம் என்ன வேலை நினைக்கிறோமோ அந்த வேலைக்குரிய சிஜில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு எவ்வளவு பணம் வேணுங்கிறத நாம் டிசைட் பண்ணி அதை அடையிறதுக்கும் சிஜில் இருக்குது. கடனை நீக்கிறதுக்கும் சிஜில் குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம எந்த சிஜிலை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது. இப்போ இந்த பில்லோ மெத்தடுங்கிறது இது ஒன்று. அப்புறம் வாட்டர் சார்ஜிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 3 ஃபிங்கர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம 5 விரல் இருக்கு இல்லையா, 5 விரலுமே கிரகங்கள் தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மோதிர விரல் வந்து சூரியனோட இது, இது வந்து புதன், இது வந்து நடுவிரல் வந்து சனி, இது வந்து குரு, இந்த விரல் வந்து உங்களுக்கு சுக்கிரன். ஸோ இந்த 3 விரல் எடுத்துக்கணும். இந்த 3 விரல் எடுத்து இப்போ ஒரு சிஜில் இருக்குது. இப்போ இந்த இது வந்து சிஜில் டு கெட் தட் ஜாப் யூ அப்ளைட் ஃபார். இப்போ நம்ம வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறோம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம், இல்லை ஏதோ ஒரு கலெக்டருக்கோ இல்லை ஒரு ஐபிஎஸ் எக்ஸாமே எழுதுகிறோம். ஏதோ ஒரு இது நான் வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குரிய விஷயத்த இந்த சிஜியில் வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி பாட்டிலில் வச்சுக்கணும். தண்ணி பாட்டிலை வச்சுட்டு அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி, தண்ணி பாட்டில் தான் இல்லை, கிளாஸை கூட நீங்கள் வைக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கக்கூடிய கிளாஸை கூட வச்சுட்டு இந்த 3 ஃபிங்கரை வந்து அந்த வாட்டருக்கு வந்து நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க. அதாவது சனி வந்து உங்களுக்கு உத்தியோகக்காரகன், ஜீவனகாரகன், தொழில்காரகன், சரியா? குரு தான் பணம். சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மாத சம்பளம், அதுக்கப்புறம் முதலாளித்துவ கிரகம் இது, அதுக்கப்புறம் அதுதான் நேம் ஃபேம் எல்லாத்தையும் கொடுக்குது. ஸோ இந்த 3 விரலையும் நாம் வைத்து 3 கிரகங்களாக நம்ம நினைக்கணும். இந்த இதை சும்மா சாதாரண கட்டை விரல் தான், நடுவிரல் தான், ஆள்காட்டி விரல்னு நினைக்காம அதை கிரகங்களாக நினச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணியைக்கு ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுடைய ஆரா எனர்ஜி, உங்களுக்குன்னு எல்லாருக்குமே ஈச் இண்டிவிஜுவலுக்கு ஒரு எனர்ஜி வைப் இருக்கும். அது நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சீக்கிரமாகவும் வேலை செய்யும். அதை அந்த தண்ணிக்கு இது பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வந்து சும்மா சிப் பண்ணி குடிச்சிங்கனாலே அந்த சிஜிலோட எனர்ஜி உங்களுடைய உடலில், இரத்தத்தில், உங்களுடைய எண்ணங்களில், உங்களுடைய ஆறாவில் அது இதாகி நீங்கள் அந்த வேலைக்கே போயிடுவீங்க. இது எவ்வளோ நாள் பண்ணணும் சார்? ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ நாள் அது கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு அது பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு உடனே நடந்துடும் இந்த ஆக்டிவேஷன்லாம். இப்போ ரொம்ப வந்து டிவைன் எனர்ஜியாக இருக்கக்கூடிய சோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியவங்க, இதை நம்பக்கூடியவங்க, இது மூலமாக நமக்கு வந்து சீக்கிரமாக நடக்கும். இல்லை தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடியவங்க, நிறைய கோயில் குளங்களுக்கு போகக்கூடியவங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடனே நடக்கும். கர்மா சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே தான் ஆகும். முதல்ல அவங்க வந்து விதண்டாவாதம் பேசுவாங்க, இல்லை வந்து நம்ப மாட்டாங்க. நம்புறவங்களையும் கெடுக்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் இது பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்குமே நம்பிக்கை தான் தும்பிக்கை. யானைக்கு எப்படி தும்பிக்கையோ அது மாதிரி மனுஷனுக்கு வந்து நம்பிக்கை வந்து இருக்கணும். முதல்ல அவன் நம்பணும். தன் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சானா ஜெயிக்க முடியும். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினச்சதுனால தான் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்து க்ரோர்ஸில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கார். அதெல்லாம் வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் வந்த இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சார், நம்ம இந்த மாதிரி சக்சஸ் பத்தி பேசும்போது வந்து இந்த குறியீடுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி பிரபலங்கள் இந்த மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்துறது உண்டா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. எல்லா பிரபலங்களும் குறியீடுகளை வந்து பயன்படுத்தாமல் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் நிறைய விஷயங்களை வந்து அஸ்ட்ராலஜிக்கலான விஷயங்களாக தான் இது பண்ணுவார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம், அதாவது 3 தடவை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கார். செகண்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன போய் பண்ணார் அப்படின்னா, அவர் அனுச நட்சத்திரம், சரிங்களா? அனுசம்னா தாமரையையும் குறிக்கும். அனுசம் வந்து குருவாயூரை குறிக்கும். அவர் தன் எடைக்கு எடை போய் குருவாயூரில் அந்த தாமரையை தான் அவர் வந்து துலாபாரம் கொடுத்தார். புரியுதுங்களா? தாமரைங்கிற சின்னத்தில் தானே அவர் போட்டிக்கிட்டு ஜெயிச்சார். அனுசத்தோட இதுவுமே அவங்களோட கட்சி சின்னமே அதுதான். ஸோ அப்போ அந்த குறியீடு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இந்த சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எலான் மாஸ்க்கு, மார்க் ஜூம்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரியான யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள், யூதர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க தான் வந்து இந்த வேர்ல்டே ரூல் பண்ணக்கூடிய ஆட்கள்.
முதல்ல அது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். எப்படி அவங்க எமர்ஜ் ஆகி வராங்க? ம். எப்படி வந்து அவங்க பில்லியனியர் ஆகவும், ஒரு மில்லியனியர் ஆகவும், குரோட்ஸ் அண்ட் குரோட்ஸ்ல இதா இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, அவங்க நம்மளுடைய விஷயங்கள நிறைய இத வந்து தாந்திரிக்கான மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதில இந்த சிம்பல் இருக்கு இல்லைங்களா? எலான் மாஸ்க்லாம் இப்படி வச்சுட்டு தான் அவரோட எல்லா இன்டர்வியூலயும் பேசுவாரு. மார்க் ஜூபர்க் இப்படி தான் இது பண்ணுவாரு. அதேமாரி பில் கேட்ஸ் இந்த சிம்பல்ஸ் வந்து பயன்படுத்துவார். இப்படி வைக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி வைக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து என்ன அப்படின்னா, யோனி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோனி குறியீடு. பிரபஞ்ச குறியீடுன்னு கூட இதுக்கு ஒரு அர்த்தம். ஏன்னா வந்து ஒரு கரு வந்து உருவாகுறதுக்கு காரணமே ஒரு பெண் தான், ஒரு தாய் தான். அங்கிருந்து தான் ஒரு தோற்றமே உருவாகுது. யுனிவர்ஸும் அத மாதிரியான ஒரு இது யுனிவர்ஸே வந்து எர்த்தையே வந்து தாய்ன்னு தானே சொல்றோம். தாய் நாடுன்னு தானே சொல்றோம். தாய் மொழின்னு தானே சொல்றோம். அப்போ அந்த பெண்ணிலிருந்து தான் அந்த இது வருது. அப்போ அது பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுல தான் வந்து சனி வந்து நீச்சமாவார். ஸோ அதோட குறியீடே வந்து இந்த இதுதான். ஸோ இத நாம பண்றதுனால, இத நாம வைக்கிறதுனால, இதுக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நம்மளுடைய கைகள வச்சே நம்ம சிம்பல்ஸ வந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த குறியீடு. ஓகே. இது வைக்கிறதுனால என்ன மாரியான விஷயங்கள் நடக்கும் சார்? முதல்ல உங்களுக்கு நேம் கிடைக்கும். பாப்புலர் ஆவீங்க. பணவரவு நல்லாருக்கும். பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். நல்ல விதமான எண்ண அலைகள் உங்களுடைய ஜீவகாந்த பேராற்றல்ல நிரம்பி வழியும். நீங்க நெறைய பாசிட்டிவ் வைப ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் நீங்க வந்து ஒரு கோயில்ல போய் வந்து இந்த மாதிரியான சிம்பல்ஸ வச்சு நீங்க உட்காருங்க. ம். ஒரு 2 ஹவர்ஸ் உட்கார்ந்து ஒரு மெடிடேஷன் மாதிரியான இதில ஒரு தியான நிலையிலயோ, தவ நிலையிலயோ இல்ல அதெல்லாம் எதுவுமே வேணாம். வெறுமனே சிம்பிளா வச்சுட்டு, அந்த சிவன் ஆலயத்திலயோ, ஒரு விஷ்ணு ஆலயத்திலயோ, இல்ல ஒரு மகாலட்சுமி தாயார் ஆலயத்திலயோ, இல்ல ஒரு கருப்பசாமி கோயிலா இருந்தா கூட பரவால்ல. எந்த கோயில்லனாலும் அந்த எனர்ஜி, அந்த டிவைன் எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த குறியீட நீங்க வச்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து அந்த டிவைன் எனர்ஜியோட சக்தி உங்களுடைய ஆறால கலந்து, நீங்களுமே அந்த டிவைன் எனர்ஜி ஆகுறதுக்கான எல்லாமே வந்து கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு அது செயல்படும். ஓகே. நம்பிக்கையோட செய்யணும் இது. கண்டிப்பாக. சரி, இப்போ வந்து கடன் தீர்றதுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும்போது, இப்ப கஸ்டமைஸ்டா நீங்க வந்து இந்த சிஜில்ஸ் எல்லாம் இருக்கு. அத பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப காமனா நம்ம வந்து இந்த சிஜில்ஸ வந்து பயன்படுத்தணும். இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா, அதற்கு ஏதாவது குறிப்பிட்ட சிஜில் குறியீடுகள் இருக்கா? கண்டிப்பாக. நெறைய குறியீடுகள் இருக்கு. இப்போ வந்து இந்த குறியீடு பார்த்தீங்கன்னா, இந்த சிஜில். இந்த சிஜில் பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து சிஜில பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, அதில வந்து உங்களுக்கு டைட்டில் வந்து இருக்கும். ம். என்ன ரீசனுக்காக, என்ன விஷயத்துக்காக அந்த சிஜில் வந்து நம்ம இது பண்ண போறோம்ன்னு. இதில போட்டிருக்கிறது சிஜில் டூ ஹெல்ப் யூ பி டெப்த் ஃப்ரீ. கடனிலிருந்து உன்னை முழுமையாக நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குறியீடு. அண்ட் டூ ஹெல்ப் சேவ் மனி இன் த பேங்க். கடன மட்டும் நீக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுடைய வங்கி கணக்கில் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய குறியீடாக இது பயன்படும். அப்படிங்கிற இந்த விஷயத்த நாம தாராளமாக இப்ப பயன்படுத்தலாம். இந்த சிஜில் குறியீட நம்ம பயன்படுத்தணுமா சார்? கண்டிப்பா. ஓகே. இத எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் சார்? அதான் நான் சொன்னேனே, பில்லோ மெத்தடுன்னு ஒண்ணு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் சார்ஜிங் மெத்தடும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் லேமினேட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய இடங்கள்ல வைக்கலாம். இப்போ ஒரு சில சிஜில்ஸ்லாம் வந்து நாம மட்டுமே பார்க்குற மாரி வைக்கணும். பிரத்தியார் வந்து பார்க்குற மாரி வச்சோம்னா, அதோட ஆக்டிவேஷன் வந்து கட் ஆயிரும். ஏன்னா, நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ப இது பண்ணி, அதுக்கு ஒரு சக்தி குடுத்து, அந்த இத வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டுருப்போம். இவன் பணம் வர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்றானான்னு ஒருத்தன் வந்து அப்படி ஒரு பெருமூச்சு விட்டான்னாலே, கண் திருஷ்டி ஆயி போயிரும். ஸோ, சிஜில்ஸ்லாம் பயன்படுத்தும்போது, எத வந்து பொது தளத்தில வைக்கணும், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. எத வந்து பெர்சனலா நம்ம பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அத இது பண்ணணும். கடனுக்கு இது பண்ணும்போது நீங்க தனியா வந்து வச்சு பண்றதும், பணத்துக்கு வைக்கும்போதும் நீங்க தனியா வச்சு பண்றது தான் சிறப்பா அது வேலை செய்யும். அத வந்து லேமினேட் பண்ணிறணும். பொதுவா வந்து இது நார்மலா பேப்பர் மாரியும் இருக்கும், ஸ்டிக்கர் மாரியும் இருக்கும். இல்ல ஒரு மொபைல்ல நம்ம வந்து வால்பேப்பரா வைக்கிறதோ, அல்லது ஸ்க்ரீன் பேப்பரா வைக்கிறதோ, அல்லது ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கிறதோ கூட இது பண்ணலாம். லேமினேட் பண்ணி நீங்க கஸ்டமைஸா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சிஜில்ல வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, கிழியக்கூடாது. இத மாரியான இதெல்லாம் இருக்கு. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அது அவ்வளோதான். தூக்கி போட்டுற இது மாரி வேற தான். புதுசு தான் புதுசு தான் இது வைக்கணும். பண்ணணும். அதே மாரி ஒரு சிஜில் நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, அத அதுக்கப்புறம் யூ ஹேவ் டூ டிஸ்போஸ் இட். அது எப்படி சார் டிஸ்போஸ் பண்ணணும்? அதுக்கு ஏதாவது அதாவது பஞ்சபூத தத்துவங்கள பயன்படுத்தலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். தண்ணீல தண்ணீல போட்டுறலாம். போட்டுறலாம். ம். சரிங்களா? மண்ணுல புதைச்சு வைக்கலாம்.
இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு சிஜில் இருக்கு. சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு சிஜில் இருக்கு. நீங்க இடம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா வீடே கட்ட முடியல. இல்ல இடமே வாங்கல. ஆனா வீடு கட்டணும். நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்க. ம். அந்த மண்ண தோண்டி ம். அந்த சிஜிலா வச்சிரலாம். நம்ம இப்ப இருக்கிற வீட்லயா? தாராளமா. அல்லது ஒரு செடி இருக்கு இல்லையா? அந்த செடி நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த செடியில வைக்கலாம். அல்லது உங்க ஊர்லயே ஏதாவது ஒரு மரமோ, பெருசா ஆலமரமோ, அரச மரமோ, இந்த மாரி வேப்ப மரமோ இருக்குதுன்னா, பழங்காலமா இருக்கக்கூடிய மரம். ஒரு 50 வருஷம், 100 வருஷம் இருக்கக்கூடிய மரத்துக்கு ரொம்ப தெய்வீக சக்தி அதிகமா இருக்கும். அதுவே ஒரு தெய்வம் மாதிரியான இதுதான். அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் உங்க எண்ண அலைகள அந்த சிஜிலுக்கு குடுத்து, நான் சீக்கிரமா வீடு கட்டணும்னு சொல்லி, அந்த மரத்துக்கு கீழ வச்சு, நீங்க வந்து மண்ண போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா, அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே. இப்போ கடன் தீர்றதுக்கான சிஜில் குறியீடுகள் சொன்னீங்க. இப்ப பண வரவு அதிகரிக்கணும். இதற்கு ஏதாவது குறியீடுகள் இருக்கா? அத பத்தி சொல்லுங்க சார். தாராளமா. சிஜில பொறுத்தவரைக்கு, நீங்க என்ன விஷயத்துக்கு இது பண்றீங்களோ, அது எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்ப நான் அழகா இருக்கணும்னு நெனச்சா, அழகுக்கான சிஜில் இருக்கு. அதே மாரி ஒரு பையன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அந்த ஸ்கூல்ல அவன எல்லாரும் விரும்பணும் அப்படின்னா, அதுக்கு சிஜில் இருக்கு. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியம் இருக்கணும். இப்ப கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விதமான ஒற்றுமை இருக்கணும். சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னா, சிஜில் டு பி ஹார்மனி இன் ஃபேமிலி அப்படிங்கிறதே இருக்கு. ஸோ அது மாரி பணத்துக்கு நெறைய இருக்கு. அதிர்ஷ்டத்துக்கு இருக்கு. இப்ப இந்த சிஜில் பார்த்தீங்கன்னா, சிஜில் ஃபார் குட் லக். இந்த சிஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஜில் ஃபார் அட்ராக்டிங் மனி அண்ட் வெல்த். ஸோ உங்களுக்கு பணமும் கிடைக்கும், வெல்த்தும் ம். சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கும். இப்போ சிஜில் ஃபார் கெட்டிங் மனி குயிக்லி. இது சீக்கிரமா பணம் வரணும். இப்போ நம்ம ஒரு யார்ட்டயோ ஒரு விஷயத்துக்காக ஒரு வேலை செஞ்சிருக்கோம், இல்ல தொழில் செஞ்சிருக்கோம். அவங்க டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பணம் நமக்கு விரைவா வந்தா தானே நம்ம வேலைகள் நடக்கும். அப்போ அந்த மாரியான சமயத்துல இத பயன்படுத்தலாம். இன்னொன்னு இந்த சிஜில் குறியீட நீங்க வரையணும். உள்ளுக்குறுக்குள்ள இருக்கிற சிம்பல்ஸ் இருக்கு இல்லையா? அத அப்படியே நீங்க டூப்ளிகேஷன் பண்ணலாம். இதே நிறத்த நீங்க பயன்படுத்தலாம். இத அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டு, இந்த சிம்பல வரைஞ்சு, நீங்க இதுக்கு கலரிங் குடுக்கலாம். அல்லது ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து இன்னைக்கு தான் வந்து டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இத அப்படியே நீங்க டிசைன் பண்ணி, இத டூப்ளிகேஷன் பண்ணி, உங்க பேர போடலாம். உங்க டேட் ஆஃப் பர்த்த போடலாம். இதுக்கு கீழ உங்க ராசி கட்டத்தையே போடலாம். சூப்பரா வேலை செய்யும். உங்க ஜாதகத்த இந்த சிஜில் மேல வச்சு, நான் சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும், நான் ஆடி கார்ல வரணும், மெர்சிடிஸ் பென்ஸ்ல வரணும், ஜாகுவார்ல வரணும், நான் சுவிட்சர்லாண்ட்ல போணும், வெளிநாட்டுக்கு போறதுக்கு கூட சிஜில் இருக்கு. அந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு சிஜில் வந்து நல்ல விதமா வேலை செய்யும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, ரூனே சிம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சிஜில் மாதிரி இன்னொரு இது. இதெல்லாம் நீங்க வரையலாம். உங்க கைகள்ல உள்ளங்கை கீழ இந்த தம் ஃபிங்கர் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன். இதுக்கு கீழ இந்த இடத்துல வந்து இந்த சிம்பல்ஸ் எல்லாம் இது பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, புரொடெக்ஷனுக்கு. இது பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ். இப்ப சின்ன பசங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும், விஸ்டம் வரணும் அப்படின்னா, அந்த இது பண்ணலாம். வெல்த். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான சிம்பிள். ஹேப்பினஸ், சக்சஸ். இப்போ அரசியல்ல எனக்கு ஒரு பதவி, பட்டம் வரணும், எனக்கு ஒரு புரமோஷன் வரணும், பவர் கிடைக்கணும் அப்படின்னா, பவருக்கான சிம்பிள். ஓகே. இதுலயே கலர்ஸ்ல இருக்கு. இந்த கலர்லயே நம்ம எழுதணுமா சார்? ஆமா. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய கைகள்ல வரையிறது, நீங்க ஒரு நோட்டு போட்டு, ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டு, அன்ரூல்டு நோட்டு போட்டு ஒரு சிஜில உருவாக்குறது பிரமாதமா வேலை செய்யும். சிஜில நம்ம டவுன்லோட் பண்ணி பண்றது ஒரு வகை. சிஜில நாம வந்து ஒருத்தர்ட்ட வாங்கி, ஹீலர் மாரியான இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட வாங்கி, அத வந்து நம்மளுடைய ஆரா எனர்ஜியும், நம்மளுடைய சக்தியும் அதுக்கு குடுத்து, டிவைன் எனர்ஜிய குடுத்து பண்றது ஒரு வகை. இருக்கதுல ரொம்ப பெஸ்ட்டான விஷயம், நீங்களே சிஜில வந்து வரையறது தான் இருக்கதுல சூப்பரா வேலை செய்யக்கூடியது. ஒரு குறியீடு அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அத நீங்க வரைங்க. இப்ப நான்லாம் வந்து நெறைய பேர இன்ஃபினிட்டி குறியீடா வரைஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு நல்லது நடக்கும். ஸ்வஸ்திக் குறியீடா வர, நல்லது நடக்கும். அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது உண்டு. ஃபிகு சிம்பிளா வந்து இது பண்ண சொல்லுவேன். இப்ப என்னுடைய ஃபாலோயர்லலாம் நெறைய பேர் வந்து அந்த ஃபிகு சிம்பிள டாலரா போட்டுருக்காங்க. மோதிரமா போட்டுருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானே வந்து அந்த லூசு கிரீடோட சிம்பல வந்து இணைச்சு, அது மிடா சிம்பல் மாதிரி வரும். அதுவும் வந்து வீனஸோட சிம்பல் தான். சுக்கிரனோட சிம்பல். அத நான் மோதிரமா நான் போட்டிருந்தேன் நானு. ஸோ அது மாரியான விஷயங்கள நம்ம எதுல நம்மளுடைய உடம்புல கொண்டு வந்துரணும், நம்மளுடைய கலர் கோட்ல கொண்டு வந்துரணும், ட்ரெஸ் கோட்ல கொண்டு வந்துரணும்.
இப்படி கொண்டு வந்தோம்னா சூப்பரா வேலை செய்யும். ஓகே. இந்த கலர் பென்ல எழுதுறதுனால, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எழுதுறது கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆமா. சார். இதுக்கு பர்ட்டிகுலர் கலர்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக. அதாவது விப்ஜிஆர் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, ரெட், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு. இதில் கிரீன் வந்து பணத்துக்கு. சரிங்களா? ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ப்ளூ. அப்புறமா டிசீஸு, இந்த ஹெல்த்து, ப்ரொடெக்ஷன், சீக்கிரமாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே ரெட். அப்படியே பிரைமரி கலர்ஸை வந்து இது பண்ணுறது தான். ரெட், ப்ளூ, க்ரீன், இது 3. மற்ற கலர்ஸ்லாம் வந்து இப்போ பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட சிஜில் இருக்குது. ம். அதுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வயலட் கலர் யூஸ் பண்ணுறது ஒரு கிரகத்துக்கு, பிங்க் கலர் வந்து நம்ம வந்து சுக்கிரனுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் ரெயின்போ கலர்ஸை தான் அதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். ஓகே. இப்போ இந்த பணம் சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த பிரச்சனைய பத்தி நம்ம பேசுறதுனால, இப்போ எங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கும்போது, நாங்க எவ்வளவுதான் உழைக்கிறோம், ஆனா அதற்கேத்த எங்களுக்கு வருமானம் இல்ல அப்படின்றவங்க, என்ன மாதிரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் சார்? பொதுவாக வந்து கிரிகோரியன் கிராவோவே நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரஷ்யன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அது நம்மளுடைய இதில் இருந்து தான் எடுத்தது. திருமூலர் வந்து தான் எண்களே கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காப்புல. 9 கிரகங்களும் 9 எண்கள். 1னா சூரியன், 2னா சந்திரன், 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். அப்போ நமக்கு பணம் நிறையா வரணும். நீங்கள் உதாரணத்துக்கு 1996211147 இந்த நம்பரை கூகுளில் வந்து ஜஸ்ட் இதே மாதிரி டைப் பண்ணுங்க. இதுக்கு பேரே என்ன தெரியுமா அவன் வச்சுருப்பான்? மணி மேக்னெட் நம்பர் அப்படின்னு வச்சுருப்பான். இந்த இதை வந்து யார் எழுதினாலும் உங்களுக்கு பணம் வரும். கண்டிப்பாக வரும். இது எழுத வேண்டிய டைம் அப்படி ஏதாவது இருக்கா சார்? பொதுவாக வந்து எப்போ வேணால் எழுதலாம். ஸோ நம்ம பணம் சார்ந்த விஷயங்களுக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது குரு ஓரையில் எழுதுறது, சுக்கிர ஓரையில் எழுதுறது, வியாழக்கிழமையில் எழுதுறது, வெள்ளிக்கிழமையில் எழுதுறது, இப்படியான விஷயங்களை பார்த்து பர்பஸ்ஃபுல்லாக பர்டிகுலராக டைமிங் எடுத்து பண்ணுறதும் பண்ணலாம். பட் இன் ஜென்ரல் யூ கேன் ரைட் இட் ஆன் எனி டே. ஓகே. என்ன கலர்ல எழுதணும் சார் பென்? அதான் பணத்துக்கு நான் சொல்லிட்டேன், பச்சை கலர் தான் பயன்படுத்தணும் எப்போவுமே. அதான் 1996211147 எழுதுனா பல்கான மணி வரும். 1000, லேக்ஸு, க்ரோர்ஸ் அந்த மாதிரியான இது. அதுக்கப்புறமா வந்து 897 எழுதுனீங்கன்னா அவசர தேவைக்கு பணம். 858 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு. இப்போ நிறைய பேர்கிட்ட கொடுத்து பணத்தை ஏமாந்துருப்பாங்கல்ல. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கொடுத்தேன், அரசு வேலைக்கு கொடுத்தேன், அந்த இதுக்கு கொடுத்தேன், இல்லை நான் வந்து 10,000 போட்டால் 1,00,000 வரும்னு கொடுத்தேன்னு ஏமாந்து போயிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து அந்த 858 எழுதுனா கொடுத்த பணத்தையே அது திரும்ப வர வைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு பேரை செயின் பாதுகா நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். உதாரணமாக வந்து 520741 520 கேப் கொஞ்சம் விட்டுக்கணும். 741 அதுக்கடுத்து ஒரு கேப் விட்டு 8. இந்த நம்பரை நீங்கள் வெறுமனே ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள். நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல பாருங்கள், வச்சு பாருங்கள். அல்லது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, பே லீஃப்னு சொல்லுவாங்க. இதில் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள். பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு அது மணி மேஜிக் நம்பர்ஸ். இந்த 741ங்கிறதே இமீடியட் சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது. 520 உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது. 8ங்கிறது உங்களுக்கு சனியோட நம்பர், சேட்டனோட நம்பர். சேட்டன்னா பயந்துக்க கூடாது. சேட்டன் மூலமாக தான் நமக்கு இன்கம் சோர்ஸே வரும். அதனால் அது பிரமாதமாக வேலை செய்யும். இன்ஃபினிட்டியோட இன்னொரு வடிவம் தான் 8. ஸோ அதை நீங்கள் உதாரணமாக நீங்கள் வந்து இந்த எண்களை எல்லாம் ரூபா நோட்டில் எடுத்து சேர்த்து பாருங்கள். நான் சொல்கிறது அதுதான். இப்போ ஒரு நோட்டா சேர்க்கணுமா, இல்லை ஒரே நோட்ல எல்லாம் வர ஒரே நோட்டில் எல்லா நம்பரும் வர மாதிரி சேருங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? 111, 222, 333, 444, 555, 666, 777, 888, 999 ரிப்பீட்டடாக 4 நம்பர், 5 நம்பர், 6 நம்பராக கூட நீங்கள் வந்து ரூபா நோட்டில் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பணம் இல்லைன்னே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பணம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பணத்தை நம்ம அப்படியே வச்சிருக்கணுமா, இல்லை இதை வந்து செலவு பண்ணலாமா சார்? ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, சுப செலவு, அசுப செலவுன்னு 2 இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நகை வாங்கினீங்கன்னா அது சுபம். ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அது சுபம். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறீங்கன்னா அது சுபம். உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குறீங்கன்னா அது சுபம். அதே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுக்குறீங்கன்னா அசுபம். ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை அந்த மாதிரியான இது, இல்லை ஒரு உங்களுக்கு விரயம்ங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அது அசுபம். அதுக்கு வந்து இந்த எண்களை இந்த எண்களுடைய ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை சேமித்து நகை வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க.
நெறைய பேர் வந்து இன்னைக்கும் வந்து எனக்கு நன்றி சொல்றதுக்கு காரணம் அந்த தேவதைகள் எண்கள் தான். நான் அத வந்து போற போக்குல வந்து அந்த ரூபா நோட்ல சேர்க்க பாருங்க. ரூபா நோட்ல சேருங்க. இந்த மாதிரியான எண்கள ரூபா நோட்ல சேருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கு நான் கிளாஸஸ் எடுத்தேன். என்ன மாரியான எண்கள்? ஏன்னா, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான எண்கள் வந்து வேலை செய்யும். உதாரணமா 55ன்னு ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா? அது டேரோ கார்ட்ல வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ குறிக்கக்கூடியது. இந்த நம்பர வந்து நீங்க ரூபா நோட்ல சேர்த்து பாருங்க. பிரமாதமா உங்களுக்கு வேலை செய்யும். 555 நீங்க சேர்த்து பாருங்க. 45 சேர்த்து பாருங்க. பிரமாதமா வேலை செய்யும். உங்களுக்கு பணம் வரும். ஓகே. இது ஒரு நோட் இருந்தா போதுமா சார்? இல்ல கவுண்ட் ஏதாவது இவ்ளோ அப்படி ஏதாவது அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து ஒரு நோட்டு வச்சிருந்தா கூட, நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ ஃபாலோ பண்ணி, ஒரு ரூ. 500 நோட்ட போய் மாத்துங்க. இத வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வரது ரூ. 500 சில்லற முடிக்கிறீங்கன்னா, ஒரு ரூ. 100 ஏதோ செலவு பண்ணிடுறீங்க. ரூ. 400 வருதுன்னு வைங்க. அதுல ஒரு நோட்டாவது வேற ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர் வரவே செய்யும். இல்ல அதே நம்பரே வரதுக்கு கூட செய்யும். சார் ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. பண வரவுக்கான விஷயங்கள். இந்த ஏஞ்சல்ஸ் டைமிங் அப்படி ஏதாவது இருக்கா சார்? ஒரு டைம நம்ம திரும்ப திரும்ப பார்க்கறதுனால அது ஏஞ்சல் நம்பரா நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா 10, 10, 11, 11. 11ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. 10 வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க 10, 10 அடிக்கடி தெரியுதுன்னா, தொழில்ல உங்களுக்கு ஒரு திருப்புமுனையான விஷயங்கள் ஏற்பட போகுது. 11, 11 நீங்க அடிக்கடி பார்க்குறீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்தில வெற்றி பெற போறீங்க. ஏன்னா, உபஜய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 11ஆம் பாவம் வந்து வெற்றிக்கான ஸ்தானம். ஜோதிடத்திலேயே வந்து பரிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் ஒரு பாவத்துக்கு 11ஆம் பாவத்த தான் பரிகாரமா எடுக்கக்கூடியதும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ, அப்போ அந்த விஷயம் வந்து லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க போகுதுங்கிறது தான் அந்த 11, 11 அப்படிங்கிறது. அப்புறம் 12, 12 உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப ரஜினிகாந்தையே சொல்றேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? 12, 12. ஸோ, அதிலேயே ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து வந்துருது. அத மாதிரி 555, 444, 333 இது எல்லாமே வந்து ஏஞ்சல் டைமிங்ஸான ஒண்ணு. அப்போ அந்த இது எல்லாத்தையுமே நீங்க கூட்டுனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 369 டெரிவேஷன் வரும். இப்போ 333ன்னு இருக்குன்னு வைங்களேன். 3 + 3 6, 6 3 9, 9 வந்துரும். அதே 111ன்னா 3 வரும். 222ன்னா 6 வரும். ஸோ, ரிப்பீட்டட் நம்பர்ஸு, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த டிவைன் கோட்ஸ நீங்க டிரைவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, 369, 369 வந்துகிட்டே இருக்கும். 369ங்கிறது ஒரு யுனிவர்சலான ஒரு நம்பர். அது வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வந்து அந்த 369 பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பிரபஞ்சத்தோட சீக்ரெட்டே அதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அத பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்கும்போது, 3 அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு வந்து கிரகங்கள்ல குரு. கடவுள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகள், முப்பெருந்தேவிகள் அப்படிதான் சொல்றோம். இப்போ கிறிஸ்டியானிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி அப்படின்னு 3 பேர சொல்லுவாங்க. 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 6 முகமா கூட ம். நாம எடுத்துக்கலாம். 9ங்கிறத நம்ம கிரகங்களா கூட 9 கிரகங்களா எடுத்துக்கலாம். ஸோ, அது மாரி ஏஞ்சலிக் டைமிங்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு அஃபர்மேஷன்ஸ் வைக்கிறீங்க. நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறீங்க. ஒரு விசுவலைசேஷன் பண்ண போறீங்க. இந்த ஏஞ்சல் டைமிங்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு தடவ நீங்க இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் வர ஆரம்பிச்சுரும். இந்த ஏஞ்சல் டைமிங்ஸும் உங்களுக்கு கண்ல படும். இப்போ வண்டி நம்பர்ல அது தெரியும். அப்புறமா வந்து அந்த எண்கள் வந்து ஒரு டோர் நம்பர்ல தெரியும். இப்போ உதாரணமா நான் வந்து சில நேரங்கள்ல நான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ ஃபாலோ பண்றனால, எங்கேயாவது வெளி இடங்களுக்கு போய் ரூம் எடுக்க போனோம்னா, அது 111ங்கிற ரூம் நமக்கு கிடைக்கும். இல்ல 333 கிடைக்கும், 222 கிடைக்கும், 444 கிடைக்கும். நீங்க இத வந்து நம்பிக்கை தான் மெயினான இதுவே. ஓகே. இப்போ இந்த ஏஞ்சல் டைமிங்ஸ் நம்ம பார்க்குறோம்ல சார். இப்ப 11, 11, 22 இந்த மாரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அந்த சமயத்துல ஏதாவது நம்ம செய்யணுமா? நான் என்ன மாரியான விஷயங்கள பண்றேன்னு நான் சொல்றேன். உதாரணமா 11, 11 அப்படிங்கிற நேரம் 2 தடவ வரும். காலையில 1, நைட் 1. நாம நைட்டு சில நேரம் தூங்கியிருப்போம். காலையில ஆனா முழிச்சிருப்போம். நான் அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அந்த நேரம் வரும்போது, என்னுடைய முகநூல்ல போயி 11, 11ன்னு போட்டு, அதுல வந்து ஏதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ வந்து இது பண்ணுவேன். 10, 10 அத்தனையும் சொத்து அப்படின்னு போடுவேன். பின்னாடி உள்ள ஃபாலோயர்ஸ் எல்லாமே நான் என்ன போட்டிருக்கனோ, அந்த இத அப்படியே 10, 10 அத்தனையும் சொத்துன்னு அப்படியே ரிப்பீட்டடா டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ நாம் வந்து மற்றவர்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கவும் செய்கிறோம், நாமளும் அதை வாங்கிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம போட்ட ஒரு டைமிங்கில் ஒரு 100 பேர் போட்டாங்கன்னு வைங்க, அந்த எனர்ஜியும் நமக்கும் சேர்ந்து வரும். அவங்களுக்கும் அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் ஒரு விஷயம். ஓகே. அந்த நேரத்துல நம்ம என்ன நல்ல நினைச்சு விஷயங்கள நீங்க நினைக்கலாம். நான் ஒரு வீடு வாங்கணும். நான் ஒரு கனவு கார் வாங்கணும். நான் ஒரு வெளிநாட்டுக்கு போணும். என்னுடைய கனவு வேலையை நான் பெற வேண்டும். அப்படிங்கிற மாதிரியான இத நீங்க டைரக்ட்டாவே எழுதலாம். மத்தவங்க பார்த்து சிரிப்பாங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. WhatsAppல நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். அந்த டைம மட்டுமே வெறுமனே போட்டு நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். என்ன பார்த்து நெறைய பேர் அத அவங்க ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. என்னுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க வைப்பாங்க. ம். இப்படிலாம் இதாகும். ஓகே. இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு கூச்சப்படுறவங்க எழுதலாம் இல்லையா சார் இந்த விஷயத்த? தாராளமா எழுதலாம். தாராளமாக நீங்க வந்து அந்த இத வந்து உங்க அந்த டைமிங்கில நீங்க உங்கள பெர்சனலா பிரைவசியா வச்சுக்கிறதுனா கூட வைக்கலாம். பப்ளிக்கா போடுறதுனா கூட போடலாம். இப்ப நான் ஏன் வந்து பப்ளிக்கா போடுறேன்னா, நம்மள பார்த்து ஒரு 4 பேர் செய்றதுனால, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறது தான். ம், ம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கடன் தீர்றதுக்கு என்ன மாரியான விஷயங்கள் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம பண வரவ அதிகரிக்கிறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வேலை செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில பண வரவுக்கு ஏஞ்சல் டைமிங் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.